ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயத்துக்கு வந்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கிறதுக்கு தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாம். விசில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, குக்கரில் விசில் நின்ன பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தக்காளி குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வீட்டில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு. தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 விசில் 4 விசில்லே நல்லா வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் உள்ள தண்ணியை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் உள்ள தக்காளியும் வெங்காயமும் ஒரு மத்து இல்லைன்னா கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் முழுசாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி இதை நல்லா மசிச்சதுக்கு பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி தண்ணி இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். தக்காளி வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம்லாம் தேவையில்லை. சும்மா ரேண்டமாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சிட வேண்டியதான். ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசிலே நல்லா வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இட்லி தோசை சப்பாத்திக்கு வந்து இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக இதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டு தோலோடு இடித்து இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஓகே, இது நல்லா வதங்கினது பிறகு நம்ம வந்து மசிச்சு வச்சுருந்த தக்காளி குழம்பை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஆவரேஜாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அது பத்தலை. ஸோ பார்த்திங்கன்னா 2வது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகி ஃபஸ்ட்டு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை தூவி எடுத்துக்கலாம். மல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு இதை ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.